இந்தியால ரொம்ப சேஃபா நம்மளோட நார்மல் டிமேட் அக்கவுண்ட்ல லீகலா எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். There are 4 currencies available. இந்த 4 currency மட்டும் தான் நீங்க நார்மல் டிமேட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ண முடியும். USD, Euro, GBP and JPY. இந்த நாலும் INR கோட் கரன்சியா வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். There are only 2 types which you can do, futures and options. Options பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் எஸ்பெஷலி யூஎஸ்டி ஃபியூச்சர்ஸ் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்பைரி இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி மாதிரியே வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி உண்டு. டைமிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். எவ்ரி ஃப்ரைடே இதோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும் அண்ட் எவ்ரி ஃப்ரைடே அனதர் கான்ட்ராக்ட் கெட்ஸ் ஓப்பன். மந்த்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே இல்லாம லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு 2 days முன்னாடி இருக்கும். லைக் இந்த மாசம் அதாவது மார்ச்ல 31 days இருக்கு அப்படின்னா 29th அன்னைக்கு இதோட எக்ஸ்பைரி மத்தியானம் 12:30 எக்ஸ்பைரி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். லாட் சைஸ் பாத்தீங்கன்னா இதுல 1000, நிப்டில 25, பேங்க் நிப்டில 25, 50 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர் எல்லா கரன்சிஸ்லயுமே லாட் சைஸ் வந்து 1000 இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். யூஸ்வல் ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான், ஜஸ்ட் டைமிங் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ நீட் டு நோ பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் கரன்சி வந்து டிக் சைஸ். டிக் சைஸ் நமக்கு யூஸ்வல் ஸ்டாக்ஸ்ல வந்து 5 பைசால இருக்கும். இப்போ நீ 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 100 ரூபா 5 பைசா கொடுக்கலாம், 100 ரூபா 10 பைசாக்கு அதை திருப்பி செல் பண்ணிடலாம். வேற கரன்சில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் ஜஸ்ட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இட் ஓவர் ஹியர். இப்போ கரண்டா யூஎஸ்டியோட பிரைஸ் வந்து 75 rupees 86 பைசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இதோட டிக் சைஸ் நான் இங்க போட்டிருக்க மாதிரி 25 பைசா 25 பைசாவா மூவ் ஆகும். அதாவது 0.0025 மூவ் ஆகும். ஸோ இதோட நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து 75.8625 இருக்கும். ஸோ நீங்க 75 rupees 86 பைசால வாங்கிட்டு 75.8625 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் 2 rupees 50 பைசாவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிக் சைஸ் வில் பி 8650. அதுக்கு அடுத்தது 8675, அதுக்கு அடுத்தது 8700. ஸோ உங்களுக்கு 4 டிக் மூவ் ஆச்சுன்னா 75.86 இருக்கிறது 75.87 மாறிடும் அண்ட் யுவர் ப்ராஃபிட் வில் பி 10 rupees. ஸோ நீங்க 10 rupees ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு 4 டிக் சைஸ் இதுல இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி 75.86ல இருந்து 75.85 வந்துருச்சுன்னா 4 டிக் கீழே வந்துருச்சு அண்ட் 10 rupees லாஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்க கால்குலேட்டர்ல ஒரு தடவை போட்டு பாருங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ட்ரேட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு இது வந்து இன்னும் டீடைல்டா புரியும். நவ் லெட்ஸ் லுக் அட் சம் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைய டேட்டுக்கான மார்ஜின் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். யூஎஸ்டிக்கு தான் இருக்கிறதுல லோவஸ்டா தேவைப்படும் 1883 தேவைப்படுது இப்போதைக்கு. ஜிபிபிக்கு ஹையஸ்டா ஒரு 3000 rupees வரலையும் தேவைப்படலாம். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் திஸ் contract is 75,000 rupees, whereas you are paying only 1,800 rupees to take this trade. Carry forward kume ivlo price da thevapadum. Now let's get into the strategy. So inga na vachirukadhu rombave simple ana ellarume use pannakodiya oru strategy da super trend. Super trend la na use pannirukadhu 10-3. இது உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங் தான். லென்த் 10, ஃபேக்டர் 3 செட் பண்ணிருக்கேன். இங்க இந்த ஸ்ட்ராட்டஜில செல் சிக்னல் பை சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லைன் சூப்பர் ட்ரெண்ட் லைன் கிரீனா இருக்க வரையும் யூ கேன் டேக் அ பை. ஒரு ஃபியூச்சர் ஒரு லாட் நீங்க பை பண்ணிக்கலாம். as soon as it turns red you can sell it. நீங்க ஏற்கனவே பைல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பை பண்ணிருக்கீங்க ஆன் 3rd March 10:30 நீங்க பை பண்ணிருக்கீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் டிராவலிங் இட் till it is green. இந்த இடத்துல அது ரெட்டா டேர்ன் ஆயிடுச்சுன்னா இங்க கொடுத்துடலாம். அகைன் நீங்க இங்க ஒரு லாட் எடுத்து அந்த லாட் இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் செல் அனதர் லாட். ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இன்னொரு லாட் இங்க செல் பண்ணிட்டு யூ கேன் கீப் டிராவலிங். Now let's see this part. 8th March அன்னைக்கு நீங்க இங்க செல் பண்ணிடுறீங்க. உங்களோட செல்லிங் பிரைஸ் somewhere around 771180 அப்படி நீங்க காமிக்குது. நான் லைன் போட்டிருக்க இடம். ஸோ இட் வுட் பி 77.1175. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிக் சைஸ் வந்து 25, 50, 75 அப்படிதான் மூவ் ஆகும். ஸோ நீங்க 77 rupees 1175 பைசால இங்க ஷார்ட் அடிச்சிருக்கீங்க ஆன் 8th of March 2022. அதுக்கப்புறம் இது கண்டினியூஸா ரெட்டாவே இருந்து இந்த இடத்துல கிரீனா
டர்ன் ஆகுது ஆன் 11th மார்ச் 1 o'clock போல. அண்ட் அப்போ ப்ரைஸ் வந்து 76 rupees 55 பைசா கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ நீங்க அங்க ஷார்ட் அடிச்சுட்டு யுவர் புக்கிங் யுவர் ப்ராஃபிட்ஸ் நியர் 76.5500. ஸோ ஓவராலா நீங்க பார்த்துக்க ப்ராஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிப்ஸ் இதுதான். ஸோ உங்க லாட் சைஸ் வந்து 1000 அப்படிங்கிறதுனால இன்டூ 1 போட்டா 567 rupees. நீங்க போட்ட அமௌண்ட் வந்து 1800 odd rupees and நீங்க பார்த்திருக்க ப்ராஃபிட் 567 rupees. This is for just one lot. இந்த சூப்பர் ட்ரெண்ட் 10-3 ஹாஃப் அன் ஹவர்ல வச்சுட்டு நார்மல் கேண்டில் வச்சுட்டு நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. ஒரு தடவையும் கிரீனா இருக்கும் போது நீங்க பை பண்ணிட்டு ரெட்டா இருக்கும் போது செல் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்ஸ் உங்களுக்கு டிக் சைஸ் பார்த்து பழகிட்டீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ட்ரேட்ஸ். இனிஷியலா 2 லாட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, எடுத்தோன்னா நிறைய லாட்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் சின்ஸ் இட் இஸ் வெரி சிம்பிள், கீப் இன்க்ரீசிங். ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஒரு லாட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஜிபிபி ஜேபிஒய் யூரோலையும் இதே ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. தெர் ஆர் பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹையர் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஆல்சோ ஆப்ஷன்ஸும் இதில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் செல்லிங்கும் நம்ம நல்லா பண்ணி நல்லா கற்றுக்கலாம். இதில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னாக்க இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. ஸோ ஐல் கம் அப் வித் another video later on. Till then, thank you.